வணக்கம். ஆர்டிஐங்கிறது நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சட்டத்தை காப்பாத்த வேண்டிய அதிகாரியே, அந்த கமிஷனரே ஒரு பிரச்சனையா ஆகிட்டா நாம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு இத பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். வாங்க போகலாம். நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடி ஆர்டிஐம்னு போட்டிருக்கீங்க. ஆனா கடைசியா உங்க கேஸ விசாரிக்கிற அந்த தகவல் ஆணையரே தப்பு பண்றார், இல்ல ஒரு பக்கமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்வீங்க? யார்கிட்ட போய் புகார் கொடுப்பீங்க? இது ரொம்பவே குழப்பமான முக்கியமான கேள்விதானே. ஆனா கவலைப்படாதீங்க. நல்ல வேளையா இதுக்கு நம்ம ஆர்டிஐ சட்டத்திலேயே ஒரு வழி இருக்கு. அதுதான் பிரிவு 14. இத நமக்கான ஒரு பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த பிரிவு 14ல அப்படி என்னதான் இருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தகவல் ஆணையர் மாதிரி பெரிய பதவியில இருக்கிறவங்க தப்பு செஞ்சா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கும், ஏன் பதவியை விட்டு தூக்குறதுக்கும் இந்த சட்டம் வழிவகுக்குது. அவங்க தப்பா நடந்துகிட்டாலோ இல்ல வேலை செய்ய முடியாத நிலைமையில இருந்தாலோ அவங்கள எப்படி நீக்கணும்னு இந்த செக்ஷன் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது யாருமே சட்டத்துக்கு மேல இல்லைன்னு இது உறுதிப்படுத்துது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கமிஷனரை வேலைய விட்டு நீக்கிற அதிகாரம் நம்ம இந்திய ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. இது எதுக்குன்னா, அவங்க யாருடைய அழுத்தத்துக்கும் பயப்படாம சுதந்திரமா நேர்மையா வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான். சரி, ஒரு கமிஷனரா பதவிய நீக்கம் செய்யறது ஒன்னும் சும்மா இல்ல. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. முக்கியமா 2 வழிகள். அது என்னன்னு ஒன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் வழி, இதுதான் மெயின் வழிமுறை, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனதும் கூட. ஸ்டெப் 1, ஜனாதிபதிக்கு ஒரு புகார் போணும். ஸ்டெப் 2, அவர் அந்த புகாரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவாரு. ஸ்டெப் 3, சுப்ரீம் கோர்ட் ஒரு முழுமையான விசாரணை நடத்தும். கடைசியா ஸ்டெப் 4, அந்த விசாரணையில குற்றம் நிரூபிக்கப்பட்டா கோர்ட் இவங்கள நீக்கலாம் ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணும். அப்போதான் ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார். பாத்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு வலுவான ப்ராசஸ்னு. ஆனா சில எக்ஸ்ட்ரீம் கேஸ்கள்ல இந்த சுப்ரீம் கோர்ட் விசாரணை எல்லாம் தேவையில்ல, ஜனாதிபதியே நேரடியா ஆக்ஷன் எடுக்கலாம். அது எப்போனா, அந்த கமிஷனர் திவாலாயிட்டாருன்னு அறிவிக்கப்பட்டா, இல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய கிரிமினல் கேஸ்ல தண்டனை வாங்கியிருந்தா, இல்லனா மத்த இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்த்தா, ஏன் மன ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ அவரால வேலையை தொடர முடியாதுன்னு தெரிஞ்சாலும் நேரடியா நீக்க முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஹலோ, 2019ல ஆர்டிஐ சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்களே, அப்போ இந்த செக்ஷன் 14 மாத்திட்டாங்களா அப்படின்னு. சூப்பரான கேள்வி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, அந்த திருத்தத்துல மத்த பல விஷயங்களை மாத்தினாலும் இந்த பிரிவு 14 அவங்க தொடவே இல்ல. சோ கமிஷனர்களை நீக்கிறதுக்கான இந்த ப்ராசஸ் இன்னைக்கும் 2005ல இருந்த மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இப்ப இதெல்லாம் சட்ட புத்தகத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல நிஜத்துல நடந்திருக்கா? வாங்க, உண்மையிலேயே ஒருத்தருக்கு எதிரா இந்த சட்டம் பாய்ஞ்ச ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாக்கிங் நியூஸ். சென்ட்ரல் லெவல்ல, அதாவது நம்ம மத்திய தகவல் ஆணையத்துல, இந்த பிரிவு 14 யூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நீக்கப்பட்ட கமிஷனர்களோட எண்ணிக்கை கெஸ் பண்ணுங்க. 0. ஆமாங்க, ஒருத்தர கூட நீக்கல. ஆனா ஸ்டேட் லெவல்ல நிலைமை வேற. இந்த சம்பவம் நடந்தது மகாராஷ்டிராவில. 2010ல ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம்னு ஒரு பெரிய ஊழல் வெளியாச்சு. அப்போ மகாராஷ்டிராவோட மாநில தகவல் ஆணையரா இருந்த ராமானந்த் திவாரி மேலேயும் புகார் வந்துச்சு. ஆனா அவரு நான்லாம் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே மாநில ஆளுநர் ஆக்ஷன்ல இறங்கினாரு. முதல்ல அவரை சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு சிபாரிசு செஞ்சார். இது மாநில அளவுல இருக்கிற பிரிவு 17 படி நடந்தது. இதுவும் மத்திய சட்டத்துல இருக்கிற பிரிவு 14 ஒண்ணுதான், ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான். இந்த திவாரி கேஸ் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நிரூபிச்சது. ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் சரி, எவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருந்தாலும் சரி, ஊழல் மாதிரி தப்பு பண்ணினா கண்டிப்பா சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஓகே, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், ஒரு நிஜ சம்பவத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஒரு சாதாரண குடிமகனா இந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்றது? உங்க கையில என்ன பவர் இருக்கு? வாங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனை என்னன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை கமிஷனர் கொடுத்த தீர்ப்புல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, அப்போ நீங்க போக வேண்டிய இடம் உங்க மாநிலத்தோட ஹைகோர்ட். அங்க போய் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணணும். சரி, இது தீர்ப்பு பிரச்சனை இல்ல, கமிஷனர் மேலேயே ஊழல் புகார் இல்ல அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்க புகார் நேரா சென்ட்ரல் கமிஷனர்னா ஜனாதிபதிக்கும், ஸ்டேட் கமிஷனர்னா கவர்னருக்கும் போகணும். இது ரெண்டும் இல்ல, வெறும் நிர்வாக கோளாறு, தாமதம் பண்றாங்கன்னா சிம்பிளா சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு ஒரு கடிதம் இல்ல இமெயில் அனுப்புனாலே போதும். ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறைக்காதீங்க. குறிப்பா நீங்க ஒரு ஊழல் புகார் குடுக்கறீங்கன்னா, உங்க கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான, மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆதாரம். நல்ல டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட வலுவான ஆதாரம். அது இல்லாம உங்க புகார் நிக்காது. இப்போ
இந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வெறும் ஒரு தகவலா மட்டும் இல்லாம ஒரு ஆயுதமா மாறணும். கேள்வி இதுதான்: இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அதை செய்ய நீங்க தயாரா இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.